எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் ஆடிட் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகிருக்கேன். ஓவரால் ரேங்க் 276 எடுத்திருக்கேன். நான் ஒரு இன்டர்வியூ கேண்டிடேட். இப்போ இன்டர்வியூ கேண்டிடேட் 2018 அன்எம்ப்ளாய்டு. நான் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் போன டேட் வந்து 27 ஜூன் 2018 சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணது. 4 வருஷமாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எதுவுமே கிளியர் ஆகாமல் அப்படியே ஸ்டாக்னட்டாகவே இருந்துச்சு. கோவிட்னு வந்தோடனே வீட்டிலே இருந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டிலலாம் சண்டை போட்டுட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான்னு சொல்லி அவனோட கைடன்ஸில் தான் சுரேஷ் ஃபஸ்ட் வந்தது. வந்தோடனே ப்ரிலிம்ஸ்க்கு ஜாயின் பண்ணல. இங்கே தான் ஹாஸ்டலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுட்டு இருந்தேன். அவங்க எல்லாருமே இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே நான் அவங்களோட டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி ரூம்லேயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த ஒரு 140 145க்கு மேலே போகவே இல்லை. லாஸ்ட்டு டைம் வரைக்குமே ப்ரிலிம்ஸ் அப்போயுமே 146 தான் என்னோடய ரேங்காக இருந்துச்சு, இல்லைன்னா 147 நினைக்கிறேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அப்புறம் மெயின்ஸுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேயே மெயின்ஸுக்கு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டே இங்கே தான் ஓரியன்டேஷன் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததை வச்சு கோஸ்ட் கார்டில் அசிஸ்டன்ட் கமாண்டர்னு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. இங்கே வள்ளியூரில் சென்டரில் எக்ஸாம் போட்டிருந்தாங்க. போய் எழுதிட்டு வந்து ஆல் இண்டியா ரேங்க் 77 நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டே இங்கே கிளாஸு இங்கே தான் உட்காந்தது மாதிரி ஞாபகமாக இருக்குது. யுவர் கேண்டிடேட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சு. மெயில் வந்து அவ்வளோதான். அதோட ஒரு மாதமாக எதுவுமே படிக்கல, அப்படியே உட்காந்தாச்சு. அப்புறம் மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே இங்கிலீஷ் ரிட்டன்லாம் கொஞ்சம் நல்லாவே வரும். 12th வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கே ப்ரிலிம்ஸில் மெயின்ஸுக்கு போட்ட எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டுமே முடிச்சிடுவேன். டைமெல்லாம் பார்த்தாலே 255 355 அந்த மாதிரி டைம்லேயே முடிச்சுற மாதிரி தான் இருக்கும். அந்த 5 நிமிஷம் உட்காந்து அண்டர்லைன் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மெயின்ஸ் முடிச்சு. அங்கே வந்து மெயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சாச்சு. பேப்பரை முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக செட்டில் ஆயாச்சு. மெயின்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் உட்காந்தாச்சு. வீட்டுக்கு போய் இருந்தது. அப்புறம் மறுபடியும் திரும்பி இன்ஸ்டியூட்கே வந்தேன். சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டனுக்காக வந்திருந்தேன். வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டனும் கிளியர் பண்ணியாச்சு. 120 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். 120 கொஷின் கரெக்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ரிட்டனும் கிளியர் பண்ணியாச்சு. ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியல. இப்போ தான் 7-8 தான் செகண்ட் ஃபேஸில் தான் எனக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டன் வந்துச்சு. ரிட்டன் கிளியரான டைம். அந்த இதுக்குமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போது மெயின்ஸ்க்கு வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் மெயின்ஸ் எழுதுறது இங்கே தான் ஃபஸ்ட் டைம். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதின கேண்டிடேட் மாதிரியே நான் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருந்தோம். படிச்சுட்டு இருந்த டைமில் நான் தான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுவேன். எல்லாமே ஃபஸ்ட்டு நான் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ப்ராக்டிஸ் வந்து எப்படி பண்ணேன்னா, இப்போது ஒரு ஹிந்து பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் ரூல்டு ஷீட்டை ஃபுல்லாக எழுதி எவ்வளோ நேரம் டைம் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நானே என்னைய கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக மெயின்ஸ்லேயுமே சீக்கிரம் முடிகிறதுக்கு அதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் 20 டெஸ்ட்டு நினைக்கிறேன். மெயின்ஸ்க்கு போட்டிருந்த டெஸ்ட்டு 20 டெஸ்ட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு டே January 11 அன்றைக்கி வந்த ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். வந்த அன்றைக்கி இன்டர்வியூ கேண்டிடேட்டாக செலக்ட் ஆயாச்சு. இங்கே வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்து நான் கொஞ்சம் பயப்படுற ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோவா பெருசாக பேசவும் மாட்டேன். இன்டர்வியூக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு டே ராமச்சந்திரன் சார் டிஎஸ்பி சாரோட பேனல் ஃபஸ்ட்டு டே இருந்துச்சு. ரொம்ப முடிஞ்சிருச்சு சோழி. ஒவ்வொரு ஆளாக வெளியே வரும்போதே அவங்கள ரொம்ப பயந்துக்கிட்டே வந்துட்டு இருந்த மாதிரி நானும் ரொம்ப பயந்துட்டேன். நான் தான் கடைசி ஆள். இங்கே பாவந்தன் சார்னு ஒரு சார் இருப்பார். சார் என்னை கொஞ்சம் கடைசியாக போடுங்க சார், எல்லோரும் ஃபஸ்ட்டு வரட்டும், நான் கடைசியாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சு. 3 மார்க் இன்டர்வியூ முடிச்சாச்சு. 4வது மார்க் இன்டர்வியூக்கு வந்து சுகேஷ் சார் வந்திருந்தார். வந்து 2 A4 ஷீட். நாங்கள் 3 பேர் இருந்தோம். நான், சசிதரன், அப்புறம் பவானி அக்கா. அவங்க 2 பேரும் இப்போ எல்எஃப்ஐயில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. நான் ஆடிட் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகிருக்கேன். 3 பேர் தான் இருக்கும். இங்கே இந்த ஹாலில் தான் நினைக்கிறேன். வந்தார். 2 A4 ஷீட். இது தாப்பா தம்பி பண்ணணும், இதை பண்ணினா உனக்கு 27 மார்க் கிடைக்கும். அதாவது செகண்ட் ஸ்லாட் இன்டர்வியூவில். நான் கரெக்டாக அது மட்டும்தான் பண்ணேன். நான் ஒரே ஆள் தான் செகண்ட் ஸ்லாட் எடுத்து நினைக்கிறேன். எங்கள் பேட்ச்லேயே எல்லாருமே வந்து 3rd ஸ்லாட் 4th ஸ்லாட் தான் எடுத்திருந்தாங்க. இன்டர்வியூ கவுன்சிலிங்கு போயாச்சு. இன்டர்வியூ கவுன்சிலிங்கில் போய் அந்த ஒரு தாகம்ன்றது என்றைக்குமே அடங்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தான். நம்ம போனதுக்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூ கவுன்சிலிங்கில் மதிய பேட்ச். காலையில் பேட்ச்சில் எல்லாருமே வந்து சப் ரிஜிஸ்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், லேபர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு வெளியே வரும்போது நான் வெளியே நின்றுக்கிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஆனால் வந்து நம்மளால் சீட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் குரூப் 1 எழுதி காலையில் ஃபஸ்ட் பேட்ச்லேயே ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து 6 days ப்ரிப்ரேஷன்.
நான் படிக்க ஆரம்பித்து 2018. இப்போ தான் ட்ரைனிங்கில் இருக்கேன். ஆடிட் இன்ஸ்பெக்டராக மதுரை ரீஜியனில் ட்ரைனிங்கில் இருக்கேன். 150 பேர், 135 பேர் ஜேசி, அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து நாங்கள் 15 பேர் இருக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னா, எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண ஆளுங்களை பேர் சொன்னாலே கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த ஸ்டேஜெல்லாம் பத்தாது, அவ்வளோ இருக்கும். ஏன்னா 6 வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஃபேமிலி, அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அப்பா வந்து பேங்க்கில் ரிட்டையர்டு ஜென்ரல் மேனேஜர், அம்மா வந்து ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. அப்பா வந்து ஒரு நேர்மையான அரசு அதிகாரின்னு சொல்லலாம். நான் பார்த்த ஃபஸ்ட்டு அதிகாரி வந்து எங்கள் அப்பா தான், ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். அவரோட பேக்கெட்டோட ஆளை வந்து எவ்வளோன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி காலையில் கூட டேடி எனக்கு காசு வேணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி 5000 உடனே டக்குன்னு. நான் சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுவோம்ல, எங்கள் அப்பா வந்து பெரிய ஹீரோ, ஏடிஎம் மிஷினுக்குள்ளே பணம் விட்டால் எங்கள் அப்பா ஒரு ஏடிஎம் மிஷினே வச்சுருந்தார் அப்போது, அப்படின்லாம் சம்பளம் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணோம்ல, அது மாதிரி தான். இப்போயும் நான் சொல்லுவேன், டேடி எப்படி இவ்வளோ நாள் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணீங்க. ஏன்னா வந்து 6 வருஷன்றது ரொம்ப பெரிய டைம். நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான். 6 வருஷத்தில் வந்து நான் 2 டிகிரி முடிச்சிட்டேன். கரஸ்பாண்டன்ஸில் போட்டு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸும் முடிச்சிட்டேன், பிஜி டிப்ளமோ லேபர் லாவும் முடிச்சிட்டேன். நான் என்ன கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாத ஒரே ஆள் வந்து எங்கள் அப்பா தான். அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்காங்க. இப்போது ப்ரைமரி ஸ்கூலில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த 5th பசங்களை எப்படி டீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். வந்து இந்த ஓவேரியன் லாட்ரின்னு ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாரன் பஃபட்டோடது. யார் வயிற்றில் பிறக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம அப்படின்னு. அதே மாதிரி நான் பிறக்கும்போது எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய். எனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுவும் படிக்கல. எடுத்தோடனே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் என் சிஸ்டர் வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப தைரியமான ஆள் வந்து எங்கள் சிஸ்டர் தான் நினைக்கிறேன். தங்கச்சி ஜெயபிரபா அவங்க நேம். அவங்க வந்து பர்சனலாக எனக்கு ஒரு செட்பேக் நடக்கும்போது, இங்கே மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்த டைமில் தான், அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, தைரியமாக இரு, நீ தான் ஃபஸ்ட்டு, நம்ம இதில் நீ தான் ஃபஸ்ட்டு படிக்கிற, எப்படியாவது மெயின்ஸ் கிளியர் பண்ணிடு, இன்டர்வியூ நீ எப்படி பாஸ் பண்ணிடுன்னு தெரியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் சிஸ்டர் தான். மெயின்ஸ் முடிஞ்ச கொஞ்ச நாளில் வந்து நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 months ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் எஸ்பிஎம் மேம் மஞ்சுளா மேம்க்கும் எங்கள் பழைய எஸ்பிஎம் சார் நாகநாதன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே இன்டர்வியூ டைமில் வந்து நான் எம்ப்ளாயி, ஆனால் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்களோட தயவில் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 வருஷமாக படிக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ரிசியேஷன்றது எல்லாத்துக்குமே முக்கியம். நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, நம்ம வேலையில் இருக்கும் போதும் சரி. இங்கே சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு. தூத்துக்குடியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலான்னு சொல்லி ஒரு மாதம் இங்கே தான் இருந்தேன். அப்போ இங்கே சுதர்ஷன் டீ கடைன்னு ஒரு கடை இருக்கும். அங்கே இன்ஸ்டியூட்டில் நான் ஃபஸ்ட்டு சீட் எடுத்துட்டேன். அப்போ வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ஹெச்ஆர்சி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு. அப்போ அந்த டீ கடை அண்ணா வந்து, நீங்கள் தானே அந்த யூடியூப்பில் பார்த்த பையன், இன்ஸ்பெக்டர் தானே அப்படின்னு சொன்னார். நாங்களே டீ குடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்கிட்ட வந்து கேட்டோன்னே, சரி வா அப்படி போகலாம் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. மறுபடியும் பின்னாடி போய் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தார், அந்த பையன் இன்ஸ்பெக்டராமா, இங்கே தான் அடிக்கடி வருவார், 2021 இங்கே தான் வந்துட்டு இருந்தாருன்னு சொன்னோன்னே, மாப்பிள்ளை இன்னொரு டீயை வாங்கு, கொஞ்சம் நேரம் குடிப்போம், நம்மளை பற்றியாக தான் பேசுவாங்க, கேட்டுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீயை போட்டு, அப்போ அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, எந்த பையன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்குறக்கே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கஷ்டம் அதெல்லாம் அப்புறம். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே வந்து நம்மளை சுற்றி பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி நமக்கே தெரியும். எங்கே போனாலும் நம்பரை சாருன்னு சொல்லுவாங்க, ஐயான்னு சொல்லுவாங்க, வணக்கம் வைப்பாங்க. எல்லாமே வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். இந்த 6 இயர்ஸில் வந்து நீ என்ன பண்ண, நீ எவ்வளோ நேரம் படித்த அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தால் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து அந்த நுனிப்புள் மேற மாதிரி தான் எல்லாமே வந்து மேலாப்பில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எனக்கே தெரியும் எது கரெக்ட்னு, அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து சுகேஷ் சாரோட வீடியோ ஒன்று, பரேட்டோஸ் பிரின்சிபல்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆச்சு. சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 20% ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டால் 80% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் இப்போது இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் ஹாஸ்டல் பசங்களாம் சத்தியமாக நம்பவே மாட்டாங்க. இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், படத்துக்கு போவான் வருவான், பீச்சுக்கு போவான் வருவான், இவன் படித்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ரூமில் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த சந்தான காமெடி மாதிரி தான், சங்கீத ஸ்வரங்கள்னு ஒரு காமெடி வரும். நான் நைட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது ஒருத்த பையன் படிச்சுட்ருப்பான், மறுபடியும் காலையில் எழுந்துப்பேன் அதே பையன் அதே சீட்டில் அப்பயே உட்காந்து படிச்சுட்ருப்பான். சூரிய பாரதின் அவர் இப்போது குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவரை மாதிரி படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவர் தமிழ் மீடியமில் படித்தார், ஆனால் குரூப் 2 கிளியர் ஆகலை அவருக்கு. ஆனால் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு. அவர் படிக்கிறத பார்த்தா நான் படிப்பேன். நான் தூங்குவேன், கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், இது யூடியூப்பில் பார்ப்பேன், ஏதாவது ஒன்று மைண்டு மாறிடும், அப்படியே போயிடுவேன்.
ஆனால் எங்கள் ஹாஸ்டலில் வந்து ஃபுல் டைமாக பசங்க படிச்சுட்டே தான் இருந்தாங்க. இன்னுமே இன்றைக்கி கூட நான் அங்கேருந்து தான் வந்தேன். இன்னும் பசங்க வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்லா கொஞ்சம் நல்லாவே படிக்கிறாங்க என்னை விட சொல்லப்போனால். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி என்கிட்ட இல்லவே இல்லை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் இவ்வளோ நாள் ஆனது. எது படிக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை கண்டினியூ பண்ணலான்னு பார்க்கும்போது கொரோனா வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமும் அதில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டரும் 0.5 போயிடுச்சு ஃபஸ்ட்டு எழுதுனது. அப்புறம் செகண்ட் எழுதின சப் இன்ஸ்பெக்டர் தான் ஃபிசிக்கலுக்கு வந்தது. ஃபஸ்ட் எழுதின சப் இன்ஸ்பெக்டர் வந்து 117 கொஷின்ஸ் நான் கரெக்டு. அப்போது சரி ஃபிசிக்கல் வந்துடும் சொல்லி தருவைக்கிறோம்ல. இங்கே தான் நான் இந்த 3 வருஷமாக தூத்துக்குள்ளே சுற்றாத இடமே இருக்காது. எல்லா கிரவுண்ட்லேயும் என்னை பார்க்கலாம். தருவையில் பார்க்கலாம், இங்கே ராஜாஜியில் பார்க்கலாம், எம்ஜிஆர் பார்க்கில் பார்க்கலாம். எல்லா தேட்டர்லேயும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோனா அதில் நானும் ஒரு ஆளாக தான் இருப்பேன். பாபா படம் ரிலீஸ்னோன்னா காலையில் 4 மணிக்கே கிளம்பி ஃபஸ்ட்டு பார்த்த பையன் நான் தான் இருப்பேன் எங்கள் ரூமில். எல்லோரும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க காலையில் 4 மணிக்கு. அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படத்துக்கு போகிறது தான் ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு. இப்போ கேளிக்கைகளுக்கு ரொம்ப நேரம் கொடுத்தனால தான் எனக்கு வந்து இவ்வளோ நாள் ஆனது. இல்லை நான் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த டைமில் சென்னையில் இருந்த டைமில் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அச்சீவர்ஸ் மீட்லேயே நான் வந்து வந்திருப்பேன். இங்கே தூத்துக்குடி வந்ததுக்கப்புறம் ஒரு அச்சீவர்ஸ் மீட் நடந்துச்சு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வெளியே ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். ஏப்பில் அடுத்த அச்சீவர்ஸ் மீட்டுக்கு நம்ம போகிறோம். குரூப் 2 குரூப் 1 போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறோன்னு சொல்லி வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியல, வர்றதுக்கே பயம், அவ்வளோ பயமாக இருக்குது. மேலே வந்து பேசுகிறதுக்கே என்னடா இப்போயும் பயமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நடுங்கிட்டு தான் இருக்கும். இங்கே வந்து பேசுகிறதுக்கே அவ்வளோ தயக்கம். இனிமேல் தான் அந்த குவாலிட்டிஸ்லாம் இனிமேல் தான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த குவாலிட்டிஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆனது வந்து இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண டைமில் தான். ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ அங்கே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து போகவே தோணலை. நான் தான் கடைசி, எத்தனை பேர் போனாலும் 15 பேர் வந்தாலும் நான் தான் கடைசியாக போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அங்கேயே இருந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கான எஃபோர்ட்ஸ் வந்து நான் 2018 அப்போயே நான் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் அப்போயே கிளியர் பண்ணியிருந்திருப்பேன்னு இப்போ தோணுது. ஆனால் அப்போ தோணலை. அப்போ வந்து சின்ன பையன், பெரிய கனவு. ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் அட்மிஷன் போடும்போது எங்கள் அப்பாவை நான் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் வந்து நான் தலைவர் தான் கூப்பிட்டேன் எங்கள் அப்பாவை. அப்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், யூபிஎஸ்சிக்கு இவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்கு டாடி, நீ எவ்வளோ வச்சுருக்க கையில் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ஒரு அமௌண்ட் சொன்னார். அப்போ அதுக்கு வந்து டிஎன்பிசி, அப்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்துச்சு. அதனால தான் டிஎன்பிசி ஸ்டார்ட் ஆனது. எல்லாமே ஆக்சிடென்ட் தான். நம்ம ஃபஸ்ட்டு போனது யூபிஎஸ்சி படிக்கலான்னு தான் மொதல் பிளான். அதுக்காக தான் 3 வருஷம் ஃபிசிக்ஸ் டிகிரியே படித்தது. ஆனால் அங்கே போனோன்னே வேறு சேஞ்ச் ஆயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம், இதுதான் ஃபீஸ் கம்மி, கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. கோவிட் வந்து எல்லாத்தையுமே டவுன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடி பிளா எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஆனால் வந்து இன்றைக்குமே எனக்கு தோணும், 2018 கிளியர் பண்ணியிருந்தா ஒரு 6 வருஷம் சர்வீஸாவது கிடச்சிருக்கும். சும்மா இருந்ததுக்கு வேலைக்காவது போயிருந்துருக்கலாம். நீ தான் வேஸ்ட் பண்ணிட்ட ஜேபி அப்படின்னு சொல்லி நானே நினச்சிட்டு இருப்பேன் அடிக்கடி. அந்த ஒரு வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு தான் நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் சூஸ் பண்ணது. எங்கள் மெயின்ஸ் முடிஞ்சுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருந்த டைமில் அப்போ அது 10th குவாலிஃபிகேஷன் வச்சு மெரிட்டில் வர ஜாப். அப்போது சரி எடுத்து ட்ரை பண்ணலாம் ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்டோபரில் ஜாயின் பண்ணேன். ஜான்வரியில் ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜான்வரி 11 அன்றைக்கி தான் எனக்கு இருக்கிறதுலே அதிக தபால் டெலிவரி வந்தது அந்த ஜான்வரி 11 தான். அழுதுகிட்டே போயாச்சு. காலையில் 71 தபால் வந்துருந்துச்சு. எடுத்தோன்னே அழுக, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எங்கே இருக்கோம், இங்கே வந்து லெட்டர் டெலிவரி. நான் வேலையை தப்பாக சொல்லலை, அந்த வேலையை மதித்து தான் நான் அந்த வேலைக்கு போனேன். நம்ம லெட்டர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயின்ஸ் முடிச்சாச்சு, மெயின்ஸ் ரிசல்ட்டும் வரல. மெயின்ஸ் ரிசல்ட் வந்தால் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோமா அதுவும் தெரியாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நமக்கு இன்டர்வியூவில் நல்ல ஜாப் கிடைக்குமா, இல்லை வந்து கீழே கடைநிலையில் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவேன், 5600 ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சீட்டு வேணும், நான் தான் எல்லாத்தையும் விடாதுன்னு. அது ஒரு வடிவேல் காமெடி கூட ஒன்றும், அடி வாங்கினது நான், கப்பு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி. நான் தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் எங்கள் பேட்ச்லேயே. கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் எனக்கு வந்து 15th எக்ஸாம்ஸு, 15வது எக்ஸாம். ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுனது வந்து 2016. அப்போது வந்து எங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே சசிதரன்லாம் இருக்கார். அவர் வந்து என்னையோட 3 வயசு சின்ன பையன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து இங்கே இருக்கிறதுலே டாப்பராக இருப்பார். மேபி ஓவரால் ரேங்க் 34. அவரை பார்க்கும்போது எனக்குலாம் பொறாமையாக தான் இருக்கும். எப்பட்றா வந்து இந்த வயசில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஆள். 2 நாள் வாலிபால் விளாடுவேன், மறுபடியும் 2 நாள் போய் ஷட்டில் விளாடுவேன், அப்புறம் மறுபடியும் 2 நாள் வந்து இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு போடுவேன். ஒன்றும் செட் ஆகாது, மறுபடியும் வாலிபால் ஷட்டில், ஒரு படத்துக்கு போகிறது, மறுபடியும் இங்கே வந்து இருக்கிறது. அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அகாடமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம், ரைஸ் மில் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் தான்.
இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட். இங்கே தான் நாங்கள் டெஸ்ட் எல்லாம் போடுவோம், ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். எல்லாம் நல்லது நடந்தது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான். நான் அதுக்காக சென்னையில் இருந்தது நான் வந்து குறை சொல்லலை. அப்போ வந்து எனக்கு அந்த விவரம் பற்றலை. அந்த விவரம் பற்றி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்னை மாதிரி இப்போ டிகிரி முடிச்சு வர பசங்க நிறைய பேர்கிட்ட இந்த அப்பாயின்மெண்ட் ஆனது ஒரு 2 மாதத்தில் நான் கிட்டத்தட்ட 100 பசங்கிட்ட பேசியிருப்பேன். தம்பி இது மட்டும் பண்ணு, இது பண்ணாத, ஏன்னா எனக்கு தெரியும் எது பண்ணக்கூடாது, நான் பண்ண தப்ப நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் இப்போ கைட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து குரூப் 1 கிளியர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ பிஜிடிஎல்எல் படித்தனால வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர்னு ஒரு எக்ஸாம் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப் 2 அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு எம்ஏ சோஷியாலஜி போட்டிங்கன்னா ஒரு டிசிபிஓ அந்த எக்ஸாம் எழுதலாம். இல்லை பிஜிடிஎல்எல் போட்டிருந்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷன் லேபர் எழுதலாம். ஒரு டிகிரி தான், அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணல. அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதில் எத்தனை வருஷம் ஆகுதோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய போஸ்டிங் போகணுன்னு ஆசை இருக்குது. இப்போது ஹெச்ஆர்சி ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தாலும் எல்லாமே அதே மாதிரி தான், இக்கரைக்கு அக்கறைக்கு பச்சைன்ற மாதிரி தான். அடுத்த போஸ்டிங் எனக்கு அடுத்த ப்ரமோஷனில் உள்ள அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸரை பார்த்தா நம்ம இப்போ ஏஓ ஆகிறது அப்படின்னு எப்பயும் தோணும். அதனால் வந்து கண்டிப்பாக எய்ம் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாக எய்ம் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப சோம்பேறி நான் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிரிஸ்காக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.